நம்மை பலப்படுத்துகிற தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் அருளுறுத்தலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது, உயர்வுகள் இருந்தது என்பதை நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த அந்த காலகட்டத்திலும் இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் பொழுது கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த காலகட்டத்திலும் தாவீதுடைய புகழ் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உண்மையாகவே இப்படிப்பட்ட உயர்வு, இப்படிப்பட்ட புகழ், இப்படிப்பட்ட காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் வர என்ன காரணம் என்று நாம் சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் அதில் முதல் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையில தாவீதுக்கு அநேக பண்புகள் வேதாகமத்தில் அநேகமாக நாம் காண முடியும். ஆகிலும் ஒரு பண்பு இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், என் பலனாகிய கர்த்தாவே என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பலமான காரியங்கள் அவர் சொல்லுவதற்கு இருந்தது. உதாரணமாக, அவருடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு குடும்பம். தன்னோடு உடன் பிறந்த சகோதரர்கள் 7 பேர் உண்டு. இப்படிப்பட்ட அந்த பெரிய குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அவர் சொல்லலாம், என்னுடைய பலம் என் குடும்பம் என்று சொல்லி அவர் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை, என்னுடைய பலம் கர்த்தர் என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, சரீர பலத்தை தாவீது சொல்லலாம். அவர் ஆடுகள் மேய்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சிங்கத்தோடு கூட போராடினவர், கரடியோடு கூட போராடினவர். தன்னுடைய இன்னும் வாலிப பருவத்தில் பார்க்கும் பொழுது கோலியாத் என்னக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதனோடு போராடி வெற்றி பெற்றவர், பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் செய்தவர். இப்படி அநேக காரியங்கள் வெற்றி பெற்ற ஒரு மனிதன். தன்னுடைய சரீரத்திற்குரிய பலம் அவர் சொல்லலாம், நான் பலம் வாய்ந்தவன் ஆகினால் எனக்கு வெற்றி உண்டு என்று அவர் சொல்லலாம். ஆனால் அவ்விதமாக அவர் சொல்லவில்லை, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, அவருடைய பதவி. அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இல்லையா? தன்னுடைய அரசாங்கம், என்னுடைய பதவியினால் நான் பலமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லலாம். அதையும் அவர் சொல்லவில்லை. நான்காவது பார்க்கிறோம், செல்வம். தேவாலயம் கட்டுவதற்கு சாலமோன் எவ்வளவாய் அதை சேகரித்து கட்டினாரோ அதில் அநேக காரியங்கள் தாவீது சேகரித்து கொடுத்த காரியம் இல்லையா? செல்வம் நிறைந்த ஒரு மனிதன், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன். அந்த ஐஸ்வர்யம்தான் எனக்கு பலம் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. மற்றொன்று பார்க்கும் பொழுது, தன்னோடு இருக்கக்கூடிய தளபதிகள், தன்னோடு இருக்கக்கூடிய யுத்த வீரர்களாம் என்னோடு இருக்கிறதுனாலே நான் பலம் வாய்ந்தவன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இப்படியாக தன்னுடைய குலப்பெருமையோ, தன்னுடைய சரீரப் பெருமையோ, தன்னோடு இருக்கக்கூடிய அறிவோ, ஞானமோ, பதவியோ, இப்படிப்பட்ட எந்த காரியமும் என்னுடைய பலம் என்று சொல்லி தாவீது சொல்லவில்லை. இப்படிப்பட்ட எல்லா பலமும் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட பலத்திற்கு மேலான பலம் தேவனுடையது என்பதை தன் வாழ்க்கையிலே உணர்ந்தவர். ஆகையினால் அவர் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தான் முன்வைத்தார். இரண்டாவது வசனமாக தான் சொல்லுது. 8 விதமான காரியங்கள் அவர் தாவீது பார்க்கிறார். என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் 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 என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் ஒரு உரிமையை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் எல்லா காலத்துக்கும் எதிர்காலத்திற்கும் முற்றிலுமாய் தேவனையே சார்ந்து, அவரையே முன்வைத்து, அவருக்கு பின்னாக இருந்து செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு உன்னதமான வாழ்க்கை தாவீதுடைய வாழ்க்கையில். அவருக்கு இருந்த பிரச்சனைகள் அநேகமாக இருந்தது. அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ரொம்ப முக்கியம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர்தான் பலன் என்று சொல்லி அவர் முன் வைக்கிறது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் தேவனிடத்திலே அன்பு கூறக்கூடிய மனிதனாய் அவர் இருந்தார். இந்த 2 ஆவிக்குரிய சுபாவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றிகளையும் உயர்வையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கால வேளையில் தாவீதை போல என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய எல்லா காரியத்தை விட தேவனுடைய பலம் அது மேலானது என்பதை நாம் உணர்ந்து, இந்த காலை வேளையில் தாவீது சொன்னதை போல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி நாமும் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். தாவீதுக்கு கிடைத்த வெற்றிகளைப் போல,
தாவீது ஆவிக்குரிய நிலைமையிலே அவர் வளர்ந்து வந்தது போல நாமும் கூட இந்த சிந்தையோடு கூட அந்த காலை வேளையில் முன்னேறுவோம். தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பலனாக இருக்கட்டும். அந்த நாமம் மகிமைப்படட்டும்.